சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் ஒரேடமா இருக்கிற அன்பின் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அவசியப்பாடு கொண்டிருக்கிறவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தேவனே தாமே, கடந்து போன வாரம் முழுவதும் எங்கள் நலவெளிப்பட்ட நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் நினைத்து ஆசீர்வதித்து மீண்டுமாக எங்கள் ஆயுஷ்நாள் ஒரு புதிய பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமைக்குள் பிரவேசிக்கவும் முடித்திருக்கிறதுல இந்த நாளையும் இந்த வாரத்தையும் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவுகளது திருப்பிக்காக நடிச்சிருக்கிறோம். நம்முடைய திருப்பினாலே இந்த புதிய திருச்சி வேண்டும் முதலாம் மாதமாகிய ஜூன் மாதத்திலே, இந்த புதிய கல்யாணியம் ஜூன் மாதத்திலே மட்டுமாக நீர் வழிநடத்திலே இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக நடிச்சிருக்கிறோம். இந்த பரிசுத்தமான துதியாரத்தை கத்ததாமே நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். இந்த காணொலி மூலமாக திருச்ச மக்கள் பரிசுத்தமான துதியாரலை பங்கு பெறும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திரும்பி பாவட்டும். இந்த பரிசுத்தமான துதியாரதை கத்ததாமே நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிலவாய்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். நம்முடைய துதி ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய துதிக்கவனமாக நாம் யாவரும் கிறிஸ்து சபை பாமாலையில் 2வது பாமாலையை போலவும் பாமாலையில் 2 உண்மை துதிக்கிறோம். யாவுக்கும் வல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகளையும் கர்த்தர் நாம் அனைவருக்கும் இந்த புதிய வாரத்தையும் வருகிற புதிய மாதங்களையும் அமிர்தம் ஆசீர்வாதத்தால், சந்தோஷத்தால், சமாதானத்தால் நிறைந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் துதி ஆராதனை ஆசிரியர் வழக்கம். இந்த நாளிலும் ஆலயத்தில் வர முடியாத சூழ்நிலை. கர்த்தர் சொன்னால் வெகு சீக்கிரமாக ஆலயத்தில் திறக்கப்பட்டு ஆலயத்தில் வந்து தொழுகைக்கு ஏற்ற வசதி வாய்ப்பை, சரீர சுகத்தை, பலத்தை, போதிய பாதுகாப்பை, தூய்மையான அனுபவத்தை ஆண்டவர் அனைவருக்கும்
கிறிஸ்து மக்கள் அனைவரும் நன்றாக இருக்கிற நம்புகிறேன், ஆண்டவரும் விசுவாசிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றாக நானும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் நம்முடைய ஆலயத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அடியாருடைய குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அனைத்து மக்களும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் நம்புகிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை ஜெபாவையும் அதை குறித்து பேசினேன். 3 வார்த்தை தான், சிம்பிளான வார்த்தை. ஞாபகப்படுத்திட்டீங்களா? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு எங்களை ரட்சிக்கிறவர். யெகோவா ராப்பா, எங்களுக்கு சுகம் தருகிறவர். இந்த 3 வார்த்தை தினந்தோறும் நீங்கள் சொல்ற அம்மோடி கட்டி ஒருவேளை முடியவில்லை என்றாலும் நீங்கள் படுக்கும் போது குடும்ப ஜெபத்தில் கண்டிப்பாக குடும்ப ஜெபத்தை ஜெபித்து அனைத்து குடும்பத்தாங்களும் சேர்ந்து 24 முறை சொல்லுமாறு அன்போடு கேட்கிறேன். இப்படி இந்த மாதம் மட்டுமல்ல, வருகிற நாட்களிலே தொடர்ந்து பின்பற்றுமாறும், ஆண்டவரின் நம்மோடு இருக்கவும், ஆண்டவர் நம்ம ரட்சிக்கவும், ஆண்டவருக்கு சுகத்தையும் பலத்தையும் தொடர்ந்து புதுமையாக கட்டணும். அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், புதுப்பிக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். இப்போ ஒரு சில பல்லவிகளை நாம் பாடலாக பாடலாம். மனதிற்கு தெரிந்த பல்லவியை பாடல் தான் நான் பாடுவது. நீங்களும் என்னோடு ஆணியுடனாக பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர், வல்லமுள்ளவர். எங்கே ஜீவிக்கிறார் என்று பெரிய கேள்வி கேட்டால், அவர் என்னுள்ளத்திலே ஜீவிக்கிறார். நம்ம அனைவருக்கு தெரிந்த பாடல் தான், பல்லவி தான். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒரு 2 நிமிடம் உங்க காணொலியை நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கடந்த நாட்களில் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை யோசித்து பார்த்து ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக ஜெபத்தை எடுத்த பிறகு மீண்டும் அந்த காணொலியை நீங்கள் பார்க்குமாறு அன்போடு கேட்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக, இந்த ஆலயத்துக்காக, ஊழியத்துக்காக, திருமணத்துக்காக, நாட்டுக்காக, கொடியலுக்காக அனைத்து காரியங்களும் ஜெபிக்கும் போது நீங்கள் என்னோட ஜெபத்திலே இணையமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். என் உள்ளம் தேவப்பால் பொங்கி வழிய வேண்டும். இயேசு என்னை ரட்சித்தார். நான் ஆடி பாட வேண்டும். அது யாரும் அறிய முடியாது. அது என் உள்ளம்தான் அறிய முடியும். என் உள்ளே தெரிந்த ஆண்டவர் தான் அறிய முடியுமானதே. இந்த பரிசுத்தமான துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துமானதே. இந்த காணொலி மூலமாக என்னுடைய திருச்ச மக்கள் சற்று நேரமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பாராட்டின ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்து சாட்சியாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்த பிறகு இந்த பொதுவான ஜெபத்தில் இணைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துமானதே. முதலாவது எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர் மத்தியிலே வாசமாயிருப்பேன் சொன்ன அன்பின் ஆண்டவரே, எவ்வளவாக நீர் இந்த பரிசுத்தமான வேளையிலே எங்களோடு வாசமா இருக்கிறதை நாம் நினைத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க மாட்டேன். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவில், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று வசனம் உண்மையானதே. மத்திய 7 வசனத்தை நாங்கள் படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நேசிக்கிறோம். அதன் அடிப்படை அநேக அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மூலமாக என்னுடைய திருச்சி மக்களோடு இணைந்து இந்த காணொலி மூலமாக நான் ஜெபிக்க மாட்டேன். விசேஷமாக முதலாவதாக என்னுடைய திருச்சூரில் வயது வந்த ஐயாமார்களுக்காக, அம்மாமார்களுக்கு ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் இயற்கையாக உடலுக்கு வெளியில் உண்டு, சுவைகள் உண்டு. ஆனாலும் அதற்காக எடுக்கிற மருந்து, மாத்திரை, உணவு, ஆகாரம், தண்ணீர், மருத்துவ ஆலோசனை மேலாக சுத்தமான கிருமிக்கரம் தொடர்ந்தக்கலாம், ரத்தம் தெளிக்கப்படத்தக்கலாம், வஸ்திரம் படத்தக்கலாம், ஒரு புதிய சுகத்தை படத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கலாம் என்று கிருமி பார்க்கப்படுகிறேன். எந்த விதத்திலும் என்னுடைய திருச்சி சார்ந்த வயது வந்த தாய்மார்கள் தந்தமார்களுக்கும் ஒருபோதும் தொற்றுகள், அறிகுறிகள், அசோரிகள், வெளிவீடுகள், சுத்தியீடுகள், தேவற்ற கொள்ளைகள் ஒன்றும் அணுகாமல் ரத்த கொட்டைகள் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சியிலே 3 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் எடுத்து வருவது கிடமுடைகள், அவளை தடைப்படாதவர்கள், தேவனுடைய வேகம் அப்படிப்பட்ட சொன்ன அன்பின் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுடைய திருச்சியின் பிள்ளைகளும் உங்களுடைய திரு சமூகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்தமான கிருபை கரத்தால் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகள் கொடுக்கிற உணவு, ஆகாரம், தண்ணீர், மருந்து, மாத்திரை, போட வேண்டிய தடுப்பூசிகள் பெற்றோர்கள் ஞாபகப்படுத்தி பத்திரமாக போட்டு பிள்ளைகள் ஜெபத்திலே வேதவசனத்திலே வளர்க்க வழிநடத்த கிருபை பாட்டு. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திர கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கப்பட்ட பலனண்டு இந்த கற்பத்தின் கனியை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னுடைய திருச்சியும் சார்ந்த பிள்ளைகள் அனைவரையும் பரிசுத்தமான கிருபையின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்க மாட்டேன். என்னுடைய திருச்சியிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக +2 முதல் 1ஆம் கிளாஸ் வரை கேடி வரை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய கல்வியாண்டுக்கு அழைத்து வந்திருக்கிறேன். முதலாவது மாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். பல இக்கட்டான சூழ்நிலையானது அரசாங்கம் பலமான முடிவுகள் எடுக்கும்போது அதில் பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு தன்னுடைய கல்விகளை படிப்பு ஆரம்பிக்க அதை திரும்பி பார்த்தோம். குறிப்பாக விசேஷமாக +2 மாணவ மாணவி ஜெபிக்கிறோம். தேர்ச்சி கொடுத்தீர்கள் நல்லது ஆனது நன்றி செல்கிறோம். ஆனாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நோக்கங்கள் உண்டானது. அவனுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறீர், உங்களுடைய பிள்ளைகளை வளர்ந்திருக்கிறீர். அந்த நோக்கத்துக்கு ஏற்ற நல்ல கல்லூரி படிப்பை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஏற்கனவே மார்க்ஷீட் வாங்கத்தக்கதாகவும் அதுக்குரிய படிப்புக்குரிய விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கத்தக்கதாகவும் அதுக்கு இடம் கிடைக்கத்தக்கதாகவும் சேர்ந்து படிக்கத்தக்கதாகவும் அதுக்குரிய ஃபீஸ் காரியம் அனைத்து அவர்கள் ஏற்படுத்தி தரவும், செய்து தரவும், உருவாக்க தரவும், அமைத்து தரவும் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவே படிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் இந்த புதிய கல்வியாண்டில் வெகு சீக்கிரமாக கல்வி நிலையங்கள் திறக்கப்பட, தூய்மையாக்கப்பட, பத்திரமாக பிள்ளைகள் சென்று படிக்க, எந்த விதத்திலும் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டுமாக பள்ளி ஊழியர்களுக்கும் எந்த விதமான தொற்றுகள், அறிகுறிகள், கழிவுகள், சிகிச்சைகள் பிள்ளைகள் ஒருபோது யாருக்கு அணுகாமல் ரத்த கொட்டைகள் பாதுகாத்துக் கொள்ளுமாறு சிறப்பிக்கிறோம். கல்லூரியிலே பட்ட படிப்பு 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்க மாட்டேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் படிப்பை கற்றத்தாமல் நீங்கள் ஆசீர்வாதம் கொண்டாடுகிறோம். விசேஷமாக ஒரு புதிய கல்வியாண்டிலே கல்லூரிக்கு செல்லும் போது அதுக்கு ஃபீஸ் காரியங்களை ஜெபிக்கிறோம். அந்த கல்லூரி நிர்வாகம் தவண முறையிலே ஃபீஸ் கட்ட அனுமதி கொடுக்கத்தக்கதாகும். இந்த ஃபீஸ் கட்டுவதற்கு ஏற்ற வசதி வாய்ப்பை பிள்ளைகளின் பெற்றோருக்கு ஏற்படுத்தி தரத்தக்கதாகும். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஃபீஸ் கட்டி முடிக்கத்தக்கதாகவும் கிருமி பாவம் ஜெபிக்கிறோம். முதுகலை பட்ட படிப்பு, அறிவியல் பட்ட படிப்பு, தொழிற்கல்வி படிப்பு, பட்டய படிப்பு படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டத்தான்
ஆசீர்வதித்தாரும். விசேஷம் ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய படிப்பிலே தேர்வு எழுதி முடித்திருக்கிறார்கள். இந்த தேர்வு முடிவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிக மதிப்பெண் பெற்று முதன்மையாக தேர்ச்சி பெற கிடைக்க மாட்டோம். மீண்டுமாக வருகிறார்கள் சமஸ்தி தேர்வுக்காக பிள்ளைகள் ஆயத்தப்படும் போது ஜூலை மாதத்திலே கல்லூரி நிலையங்கள் திறக்கப்பட போகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் பத்திரமாக சென்று வரத்தக்கதாக அந்த கல்லூரி நிலையங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தினாரும். அசௌகரியங்கள் விலைகளை தொற்றுகள் ஒன்று யாரும் எப்பொழுது வராமல் பாதுகாத்துக்கிறோமாக சம்பாதிக்கும். தினந்தோறும் பிள்ளைகள் கல்லூரி நிலையத்துக்கு போகும்போது வரும்போது வாகனத்தில் பஸ்ஸில் போகும்போது வரும்போதும் போதிய பாதுகாப்பு நிறைவேற்ற கிடைப்பு பாடுபடுறேன். குறிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்காக, என்ஜினியரிங் கோர்ஸுக்காக, மருத்துவ சம்பந்தமா படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். MBBS, BDS மற்றும் மருத்துவ சம்பந்தம் அனைத்து படிப்பு படிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் இப்படி திருக்க தொப்பிக்கிறோம். அவரோடு கொடுத்து படிப்பு நல்ல முறையில் படித்து முடித்து அதுபோல மேற்படிப்பு முடித்து சிறந்த பணியாற்ற அதுக்கேற்ற வசதி வாய்ப்பு ஆசிரியத்தை உருவாக்குகிறோம் ஜெபிக்கிறோம். குறிப்பாக நாளிலும் படித்து முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற என்னுடைய திருச்சி அன்பு சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரும் இந்த உலகத்திலே ஊழியர் செய்யும் போது வேலையில்லாத மக்கள் வேலை கொடுக்கிறார்களே, ஏன் சும்மா இருக்கிறீர்கள் சொல்லும் போது எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து அந்த விண்ணப்பத்தை ஏற்ற அவசரமான வேலை உருவாக்குற அதே ஆண்டவர் என்னுடைய திருச்சி பிள்ளைகளுக்கும் வேலையில்லாத பிள்ளைகளுக்காக இருக்கும். என்ன படிப்பு படித்து கொடுத்தாங்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற அவசரமான வேலையை நீர்தான் உருவாக்க தர வேண்டும் என்று பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்த பணிகளை சிறந்து வழங்க கொஞ்சத்தில் உண்மையாண்டாய் அநேகத்திலும் அதிகாரிப்பதற்கு அடையாளமாக என்னுடைய பிள்ளைகள் கடினப்பட்டு படித்து முடித்து அதுக்கு வேலைவாய்ப்பை பெற்றதுதான் நன்றி சொல்கிறோம் என்று அதிகாரிகளை தயவு கிடைக்க, மேல் அதிகாரிகள் தயவு கிடைக்க, உடல் முறையில் ஆலோசனை கிடைக்க, கீழ் பணி செய்த ஒத்தாசை கிடைக்க தக்கதான் எனக்கு கிடைப்பாடு. கொஞ்சத்தில் உண்மையாண்டாய் அநேகத்திலுமே அதிகார வைப்பதற்கு அடையாளமானது என்னுடைய பிள்ளைகள் செய்த பணியிலே பணி உயர்வு பெற, ஊதிய உயர்வு பெற கிடைப்பாடும். அதிகமான குடும்பத்தின் பிள்ளைகள் கம்ப்யூட்டர் பணி, ஆன்லைன் பணி, கம்பெனி பணி ஈடுபடுகிறார்கள். மன உழைச்சி உண்டாடு. கம்பெனிலே சென்று பணி செய்தாலும் வேலை இரவிலே நல்ல ஓய்வு கிடைக்கும். ஆனாலும் வீட்டிலே இருந்து இரவு பகல் கடினப்பட்டு உழைக்கிற வேலையிலே மன உழைச்சி உண்டாடு. அதிகமான மனம் பாரம் அழுத்தம் உண்டானது. சாப்பிட முடியாத சூழ்நிலை, பெற்றோர்களுக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கார். இக்கட்டான சூழ்நிலை மாற விடப்பட்டார். முதலாவது தூய்மையாக்கப்பட்டு நிலையங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் நிலையங்களாம் திறக்கப்பட்டிருக்கிறார். எங்களை பிள்ளைகள் சேர்ந்து பத்திரமா பணி செய்கின்றாலும் நீர் நல்ல ஏற்பாட்டை ஏற்படுத்தி தரும் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்யும் பணியிலே இவர் சிறந்து விடுங்க. பணி முழுக்களை அறிந்து கொள்ள கொடுத்துள்ள திறம்பட செயல்பட இன்சார்ஜ் மேனேஜர் தயவு கிடைக்க, பாராட்டு கிடைக்க, புதிதான அனுபவங்களை கற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக நான் பண்றேன் எங்களுடைய திருச்சிமை அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 16 குடும்பத்தின் பிள்ளைகள் உலக நாடுகள் அநேக நிலையில் இருப்பது நீர் அறிவீர். அவரோடு எங்கு தங்கிதான் பண்றேன் அந்த இடத்துல போதிய பாதுகாப்பு அவளுக்கு நிறைவேற்ற நீ கிடைப்பாடும். விசேஷமாக அவருடைய துணைமாரோட பிள்ளைகளோடு பணி செய்யும் போதும் வேலையில் ஈடுபடும் போதும் தேவைத்தமே அதுக்குரிய பணி வசதி வாய்ப்பு ஆசிரியத்தை நெட்வொர்க் சர்வர் போன்ற காரியங்கள் அனுகூலமாக ஆதரவு இருக்க பிள்ளைகள் படிப்புக்கு காரணம் படிக்கும் போது அதற்கு ஆசிரியத்தை உணவு காரியங்களுக்கு ஈடுபடுவது அவருக்கு ஏற்பட தவறாமல் கிடைக்க தூய்மையாக்கப்பட்ட உணவுகள் கிடைக்க உணவு பொருட்கள் கிடைக்க நீ திரும்பி பாடமாக சிறப்பாக எங்கள் பிள்ளைகளின் பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் வாட்ஸ்அப் மூலமாக தொலைபேசி மூலமாக எங்கள் பிள்ளைகளோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கவும் நல்ல ஆலோசனை கூறும் அவர்களோடு உறவினை புதுப்பித்துக் கொள்ளவும் ஒரு நல்ல வாய்ப்பு தந்திருக்கிறேன். அதற்கு நன்றி செய்து கொண்டேன். என்னுடைய திருச்சி 25 வயது மேற்பட்ட ஆண் பெண் இருப்பாளருக்காக குறிப்பாக திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அவர் காத்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் பெற்றோர் கண்ணீரோடு வியாபத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த கண்ணீரின் ஜபத்தை ஒரு குறித்தில் வைத்து ஒரு பெரிய அனுபவத்தை நடத்துமான்றேன். குமாரன் முடிவு பண்ணுறேன். குமாரன் கூட அனுப்பி மனித தன்மை நல்லதுக்கு எண்ணி ஏற்றத்துறை உருவாக்கிற அதே ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அசமான வாழ்வை அமைத்து தர ஜெபிக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகள் நாட்களை நடந்து கொண்டிருக்கும் போது மனவளத்தில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பது மிகவும் தோண்டு போயிருக்கிறார்கள். விசுவாசத்தில் கூட குறைந்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலை மாற்ற வேண்டும் என்றால் நீண்ட பெரிய அனுபவத்தை நிகழ்த்தி வருமானே என்னுடைய திருச்சி சார்ந்த பிள்ளைகள், உடன்பிறப்பு பிள்ளைகள், உறவினர்கள் பிள்ளைகள் யாரையும் என் மகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்காக அந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை வருகிற மாதத்திலே நிகழ்த்தி ஜெபிக்க மாட்டேன். அது உண்மையான முடியும். தேவனால் கூடும், தேவனால் கூடாத ஒன்றுமில்லை. மனிதன் தன்மைக்கு நல்லதனை எண்ணி ஏற்ற துணியை உருவாக்கி அண்ணாமதி இல்லாமல் குடும்ப வாழ்க்கை பங்கு பெற்ற எங்கள் அன்பினானே எப்படிப்பட்ட தேவனுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தெரிவிப்பார்கள். திருமணத்தை எடுக்கப்பட்ட புதுமண தம்பதிமான ஜெபிக்கிறோம். அது குடும்ப வாழ்க்கை நடிச்சது நல்ல சனி சுகம் பலன் போதிய பாதுகாப்பு ஊழிய பணி
கிருபைபாடுமா சிறப்பை ஜெபிக்கும். பிரசவத்துக்காக காத்து கொண்டுங்க அன்பு சௌரகம் ஜெபிக்கும். இயேசுவே உடைய கிருபைக்கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி விசுவாசத்திலே காத்திருக்க கிருபைபாடும். பயப்படாது, திகாதே, கலகாதே, நான் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கேன் சொன்ன ஏற்ற உடனே பிரசவ வழி வரும்பொழுது தகுந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்று தகுந்த சிகிச்சை கொடுக்கப்பட்டு தாய் பள்ளிமா தனித்தலையில் பிடித்திருக்கப்பட்டு சுகப்பிரசத்தை பெற்று வருகிற நாட்களிலும் ஒரு ஆலயத்தில் குழந்தை செல்வத்தோடு கணவனோடு வந்து நன்றியும் துதியும் சோதனைக்கு எடுக்க நீர் கிருபைபாடும். பிரசவித்தது அன்பு சகோதரிகளுக்காக இருக்கிறோம். விரைவில் நீக்கி போட்டவனே குழந்தைக்கு நல்ல சுகத்தை தாரும். திறந்தவரும் குழந்தை எபத்திலே சிறுவில் நடைபெற்று வளர்க்க வழிநடத்தி திரும்பிப்படும். எந்த தொற்று அறிவுரைகள் கருவிகள் அசோரிகள் குழந்தைக்கோ தாய்க்கோ குடும்பத்தாக்கோ ஒன்று ஏற்படாமல் ஒரு ரத்த கொட்டுகள் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும் நாங்கள் ஜெபிக்க மாட்டேன். குறிப்பா தேவத்தமை இல்லாமல் ஆசிரியர்களே இயங்கிக் கொண்டிருக்க அன்பு சகோதரிகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் ஒரு பெரிய மருத்துவம் உண்டாகிறது. அவர் நீர்தான் நன்றி. இதோ பிள்ளைகள் கட்ட அவர்கள் சூத்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் உண்மையானது கிடைக்கும். விசுவாசம், நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை காண்கிறது கிடையாது. இவனுடைய தேவனுடைய அன்பு சகோதரி யாராக மன்னரே, என்னுடைய உடைப்பறிப்பு பிள்ளைகள், ஒரே பிள்ளைகள், தேவத்தை திருச்சூர் பிள்ளைகள் யாராலும் அவர்களுக்கு இப்பேற்பட்ட அற்புதத்தை நிகழ்த்த மன்னரே. முகசுவர்கள் புதிய ஆண்டிலே அப்படிப்பட்ட ஆசிரியத்தை பெற்றவர்களாக வந்து நன்றியும் துதியும் சோத்திரத்தை எடுக்க நீர் கிருபை பாவனமாக சிறப்பு ஜெபிக்கிறோம். விசேஷமாக நான் எவருடைய திருச்சியின் பெற்றோர்களுக்காக இருக்கிறோம். அவராக செய்த பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே, குறிப்பாக தமிழக அரசாங்கத்திலே, மத்திய அரசாங்கத்திலே, கல்லூரி நிர்வாகத்திலே, பள்ளி நிர்வாகத்திலே, தபால் துறையிலே, மின் அலுவலகத்திலே, மட்டுமாக தனியார் தொழிற்சாலையிலே, தனியார் பஸ் தனியார்களாக, காவல்துறையிலே, மருத்துவத்துறையிலே, ராணுவத்துறையிலே, எந்தெந்த துறை யாரை எங்கே ஈடுபட்டால் மாட்டது அப்படி பணி உயர்வுக்காக, ஊதிய உயர்வுக்காக, போதிய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். நிச்சயமா நான் பலமான இக்கட்டான சூழலில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். கடினமான சூழலில் தள்ளப்பட்டு, ஆனாலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்கத்தக்கதாகும். அது போதுமான இருக்கிற நிலவரத்துக்காக குடும்ப தேவைகள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை கிருபை பாடும் ஆண்டவே. இப்படி என்னுடைய திருச்சி அதிகமான குடும்பத்து மக்கள் வியாபாரம் செய்கிறார்களே, நேரங்கள் குறைக்கப்பட்டது குறித்த நேரத்தில் கடையை மூட வேண்டும் ஆண்டவே. இந்த குறுகிய காலகட்டத்திலே கடினப்பட்ட உழைப்பு மூலம் கிடைக்க ஆசீர்வாதத்தை குடும்பத்தை வைத்து ஜெபிக்க பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது கடையை தூய்மைப்படுத்தி தரும், கடைக்கு போதிய பாதுகாப்பு தரும். கடையை படிச்ச அடியார்கள் அரசு சட்டத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க திரும்பி பாட்டு, கடைக்கு வருகிறவர்களும் அரசு சட்டத்தை கண்டிப்பாக கடைபிடித்து அது மூலம் வாங்கி போறவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க திரும்பி பாவம் சிறப்பதி. நீ கைட்டு செல்ல வேலையிலும் கத்தோடு மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ கீழாக மேலாக கத்தோடு வாழாக தலையாக்குவார். நீ அதே ஜாதியில் கடன் கொடுக்க என்ற வசம் உண்மை. அந்த வசத்தை அடிப்படையில் தேவையான மக்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அனுபவத்தை நிகழ்த்த மாட்டேன். என்னுடைய திருச்சியை வாகனம் ஓட்டி அதன் மூலமாக தன் குடும்பத்தை நடத்துகிற அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்ட வாகனத்தை இயக்கும்போது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வலதுபுறத்திலும் உள்ளும் புறமும் தூய்மையாக்கப்பட்டு பத்திரமாக அடையப்பட்டு பணி செய்து அதன் மூலம் கிடைக்க ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் வைத்து ஜெபித்து பயன்படுத்தும் போது அது எல்லா தேவைகளுக்கும் போதுமானதும் நிறமானதாகவும் அதிக ஆசீர்வாதம் திரும்பி போடும். வாகனம் பழுது வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். வாகன புதுப்பிக்க தங்கிய போதே பண தேவையை நீர் உருவாக்கி தரவும் ஜெபிக்க மாட்டேன். என்னுடைய திருச்ச மக்கள் அநேக ஊழியர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார்களே. நெகட்டான சூழ்நிலும் தங்களால் முடிந்த நன்கொடை காணிகள் கொடுத்து குறிப்பாக ஐஎம்எம், வானமதம், ஃபீபா மினிஸ்ட்ரி, யங் மிஷன் மூலியம், பிலிப் மினிஸ்ட்ரி, டிபி மூலியம், பைபிள் சொசைட்டி, விஜய் மினிஸ்ட்ரி, வட மாநிலத்தில் பச்ச ஊழியர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், புதிய விசுவாச தேவைகள், தென் மாவட்டம் படித்த ஊழியர்கள் குடும்பங்கள், காணொலி ஊழியம், குறிப்பாக வானொலி ஊழியம், டாக்ஸ் ஊழியர்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சத்தியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜெபிக்லா வாங்க நிகழ்ச்சியிலே அநேக திருச்சி குடும்பத்து மக்கள் தவறாமல் அந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற ஊழியத்திற்காக ஜெபிக்க, ஊழியத்தில் நன்கொடை கொடுக்க, ஊழியத்தில் கேட்கிற அநேக அற்புதத்தை ஆசிரியர் பெற்று தமிழ் வாழ்க்கை அற்புதத்தை பெற வேண்டும் விசுவாசம் ஜெபிக்கிற இந்த ஜெப ஊழியர்களுக்காக நன்றி செலுத்த மாட்டேன். அந்த ஊழியக்காரர்களை அனைவரையும் ஆசீர்வதித்தாரோம். போதிய பாதுகாப்போடு இருக்க திரும்பி பாட்டோம். ஆலயங்கள் திறக்கப்படும், ஊழியர்கள் திறக்கப்படும். இன்னும் அநேக இடங்களிலே வேதவாசம் அதிகப்படத்தக்கதாக திரும்பி பாட்டுமாக சிறப்பு ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சி மக்கள் ஆலய ஊழியத்துக்காகவும் தங்களால் முடிந்த அனைத்து காரியங்கள் கொடுத்து கொண்டு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆலய ஆலய காணிக்கை, நன்றி காணிக்கை, துதி காணிக்கை, சோதனை காணிக்கை, வியாபார விருத்தி காணிக்கை, தசமபாக காணிக்கை, சந்தா காணிக்கை, ஏல காணிக்கை, விசேஷமாக கொரோனா உதவிக்காக கேட்கும் போது அநேக குடும்பத்து மக்கள் பெரிதமான தொகையை கொடுத்து அநேக குடும்பத்து மக்கள் அது மூலம் பலப்பட்டதை நாங்கள் நடித்து உங்கள் நன்றி செலுத்த முடியும். யார் கொடுப்பார்கள் கொடுக்க மாட்டேன்னு தெரியவில்லை, அறிவிக்காமல் யோசிக்க மாட்டேன். ஆனாலும் அது சிறிய பெரிய ஆசிரியத்தை எடுத்து கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்து மக்களின் பேரில் பேராக தனித்த குடும்பத்தின் தேவை அறிந்து உணர்ந்து நீர் அவை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த சிறிய கதை செய்துகிறோம். அது எனக்கே ஏழைக்கு இளைஞர்கள் கத்திருத்த கடன் கொடுக்கிறான் என்பதை அடையாளமாக எங்கள் திருச்சி மக்கள் அநேக ஆலய ஊழியர்களுக்காக உற்சாகத்தோடு காணிக்க
உங்களால் முடிந்த அனைத்து காணிக்கையும் கொடுத்து ஆலய நிதி நிர்வாகத்துக்கு உதவி செய்ததற்காக கிருபை பாவமாக சிறப்பிக்கிறோம். எங்களுடைய பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ், ஆபீஸ் ட்ரெஷரையாவுக்காக, செக்ரட்டரியாவுக்காக, டிசி மெம்பருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்களை தனித்தன குடும்பமாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலய ஊழியருக்காக, அவருடைய துணைவியருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவர்கள் செய்த இறை பணிக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களும் கர்த்தர் அமிர்தமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நான் பண்ணுறேன் என்னுடைய திருமணத்தை பேரர் ஐயாவுக்கு, அம்மாவுக்காக, அவருடைய இறை பணிக்காக, அவரோடு இணைந்து பணி செய்கிற டயசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மற்றும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் ட்ரெஷரர் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் தேவத்தின் பொறுப்பேற்று ஒரு சில ஆலயங்களுக்கு மாற்றம் கொடுத்துட்டார்கள். வருகிற நாட்களுக்குள்ளாக அவர் புதிய ஆலயத்தை சென்று பொறுப்பேற்று வேண்டும் என்று அதற்கு ஏற்ற வசதி வாய்ப்பு ஆசிரியர் அவர்களுக்கு உருவாக்குதல் ஜெபிக்கிறோம். இப்பொழுது திருமணத்தை ஓய்வு பெற்ற ஆயர்களுக்காக, பணி செய்யும் மூத்த ஆயர்களுக்காக, இணைய ஆயர்களுக்காக, உதவி ஆயர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, டீக்கன்ஸுக்காக அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து திருச்சுவை பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ், ஆபீஸ் மேனர், டிசி மெம்பர் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒரு புதிய திருச்சி ஆண்டுக்கு பிரவேசிக்கிறோம். புதிய நோக்கத்தோடு திருச்சியின் பணிகளை உண்மையாக நேர்மையாக ஆண்டுக்கு மகிமையாக நிறைவேற்றத்தக்கதாக ஒவ்வொரு திருச்சியின் அதிகாரிகளையும் ஆயர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய எங்களுடைய இந்திய தேசத்தின் பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, உதவி ஜனாதிபதிக்காக, இந்திய அனைத்து மாநில முதலமைச்சருக்காக, அமைச்சர் பெருமக்களுக்காக, விசேஷமாக எங்களுடைய தமிழக முதலமைச்சருக்காக திரு மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்காக, மருத்துவ அமைச்சருக்காக, மருத்துவ செயலருக்காக, அமைச்சர் பெருமக்களுக்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணம் செய்து தினந்தோடு இரவு பகலாக கண்விழித்து ஏழை மக்கள் வாழ்வுக்காக உண்மையோடு, நீதியோடு, நேர்மையாக மட்டுமல்லாமல் அநேக மக்களை அன்போடு அரவணைப்போடு பணி செய்து கொண்டிருக்க உன்னதமான அனுபவத்தை நினைச்சிருக்கிறோம். உன் நினைவுகள் அல்ல என்பது கடையாளம் கண்கூடாக பார்க்க முடியாது. இது எப்படி ஆனது? இது கத்தரால் தான் ஆனது. ஆமாண்டே என்னுடைய அமைச்சர் பெருமக்களுக்கு நல்ல சுகத்தைக்காக, வளத்தைக்காக, போதிய பாதுகாப்பை அனைவருக்கும் திரும்பிய கட்டளைக்கு ஆசிரியத்தை வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். இப்பொழுது அந்த உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்க, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற தேவத்தை முதலாவது காரணம் கடந்து, இரண்டாவது காரணம் பார்த்து விட்டு, மூன்றாவது டெல்டா காரணம் என்ற பெரிய அச்சத்தும் நின்று கொண்டிருக்க மாட்டேன். ஆமாண்டே இந்த இக்கட்டான சூழலிலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கிற சீஃப் டாக்டர்ஸ், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், தாதிமார்கள், காவல்துறை அதிகாரிகள், முன்கள பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் மற்றும் மருந்து தயாரித்து தடுப்பூசி அந்த மருந்துகளை ஏற்று இடைக்கு வாகனத்துக்கு கொண்டு சென்று கொடுக்கிற மக்கள், தடுப்பூசி போடுகிற மக்கள், தடுப்பூசியை பயன்படுகிற ஊழியர்கள், தடுப்பூசி போடுகிற அனைத்து மக்களுக்கும் அது எந்த பாதிப்பு வராமல் எதிர் சக்தி பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும், அதில் ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும், தடுப்பூசி கிடைக்கத்தக்கதாகும், உடனடியாக வெகு சீக்கிரமாக தேவத்தை அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி கிடைப்பதற்கு ஏற்ற வசதி வாய்ப்பை, மருந்துகளை தயாரிக்க, ஊசிகளை தயாரிக்க கிருபை பாவமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இதற்கு எந்த தடைகள் வராமல், இடையூறு வராமல், எந்த கால் படைச்சு வராமல் இருக்க கிருபை பாவம் ஜெபிக்கிறோம். குறை சொல்லாமல் நேர்மையாக உண்மையாக செய்கிற செயல்பாட்டுக்காக நான் ஜெபிக்க நன்றி சேர்த்த கிருபை பாவமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆலை லேண்டுக்காக ஜெபிக்க மாட்டேன். அரசு அலுவலகம் திறக்கப்படும் என்று காத்திருக்கிறோம். திறந்த பிறகு அவர் அதிகாரிகளை நம்ம சென்று அனுமதி கொடுக்கும் போது மனு கொடுக்கும் மீண்டுமாக தேவதை அவர்கள் தங்களை தயவுக்கு கிடைக்கும். நீரும் உலகத்திலே மனுஷ தயவு வாழ்ந்தது போது எங்களுக்கும் அனுமதி கிடைக்க வேண்டும் ஆண்டு. அது உங்களுடைய ஆலயம் ஆண்டு, உங்களுடைய லேண்ட் ஆண்டு, உங்களுடைய ஆலயம் கட்டுவது காத்திருக்கிறோம். பல ஆண்டுகள் காத்திருக்கிறோம். அதுக்காக ஜெகலா மனித காணிக்கை கொடுத்திருக்க மாட்டேன். ஆலயம் கட்ட எப்போது அனுமதி கிடைக்கும், எப்போது அழைக்க நாட்டு கூட கட்ட ஆலயம் கண்டு விசுவாசத்தோடு காத்திருக்கிற திருச்சி மக்களுக்காக தேவை திருச்சி மக்கள் ஜெபிக்க மாட்டேன். அவர் அதிகாரிகளிலே உடனடியாக தயவு கிடைக்க கிருபை பாவமாக சிறப்பாக ஜெபிக்கும். விசேஷமா நம்முடைய ஆலய வளாகத்தை ஜெபிக்கும். தூய்மையாக்கப்பட்ட நிலைமைகளை நடிச்சிருக்கிறோம். இந்த வளாகத்தில் கடமான சூழ்நிலைகளை கடந்து வரும்போது யார் வந்தாலும் எந்த விதத்திலும் பாதிப்பு வராமல், தொற்றுகள் வரையாமல் ஒரு போதிய பாதுகாப்பால் வழிநடத்தப்பட கிருபை பாவம். எடுத்து ஒரு சில குடும்பத்து மக்கள் வாழ்விலே பண கஷ்டம் உண்டு, மன கஷ்டம் உண்டு, தேவத்தை பணம் இல்லாமல் அவதிப்படுகிற சூழ்நிலை ஒன்றே, கடன் தொகை அவதிப்பட்டு வட்டி கட்ட முடியவில்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை குடும்பத்தை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாரத்தை வைத்து நீ பயப்படாது, திகையாதே, கலங்காதே, நானும் தேவன், நானும் தப்பிப்பேன், ஏங்குதல் சுமைப்பேன், வழிநடத்தி சொன்ன நன்றி ஒன்றே. இந்த வசனத்தை அடிப்படையில் அவர்களுடைய தேவனுக்கு ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுள்ள நீர் திரும்பி பாட்டும். ஒரு சில குடும்பத்து மக்கள் இந்த கொடிய பணியினால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் பொருத்தப்பட்டு மீண்டும் நான் ஜெபிக்கும் போது அவர்களை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் எந்த தொற்று வராமல் இருக்க நீ திரும்பி பாட்ட மாட்டேன். என்னுடைய திருமணத்திலே அநேக ஆயர்கள், துணைவிமார்கள், ஆயர்கள் எப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலையிலே இழந்திருக்கிறார்களே, துக்கத்திற்க மக்கள், கண்ணீரோடு இருக்க அருமையான ஊழியக்காரன் குடும்பங்களை கத்தத்தான் மீது பொறுப்பேற்றுக் கொள்ளும். இது எப்பேற்பட்ட இறப்புகளும் சோர்வுகளும் மரணங்களும் யாருக்கு இட்டு ஏற்படாமல் ரத்த கொண்டு
வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். இதுக்கு பெரிய மருந்து 2 ஆண்டுகள். 1 ஜெபம், 2வது விசுவாசம். நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இந்த தொற்றுகளை நீங்க முடியும் ஆண்டவரே. நாட்களே அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குதல் ஜெபிக்கிறோம். நாளிலும் பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதான ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய சிஸ்டர் பழைய கிறிஸ்துவோடு இணைந்து ஜெபிக்கும் போது கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தி தரத்தக்கதாக கிருபை பாரமாக சிறப்பதிக்கிறோம். இப்படிமா நான் ஒன்றே எங்களுடைய திருச்சி மக்கள் ஒரு சில குடும்பத்து மக்கள் வாழ்விலே பலவிதமான தேவத்தின் சூழ்நிலை தள்ளப்பட்ட அறிவு ஒன்றே சொல்ல முடியாத பலவீனம் உண்டு, சொல்லில் உண்டு, பெரிய பலவீனங்கள் உண்டானதை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய திருச்சி அங்கத்தில் திருக்கோயில தாமசம் கடந்த நாள் அறுவை சிகிச்சை போயிட்டு வீட்டுக்கு வந்தது கேள்விப்பட்டு நன்றி சொல்லுண்டு பலவீனத்தை நீக்கும், நல்ல சுகத்தை தாரும், காயப்பட்டு நம்முடைய காயப்பட்ட கிருமிகள் தொடர்ந்த கிருமி பாட்டும் அலா மனமாக ஜெபிக்கும். அவளுக்கு நல்ல சுகத்தை படுத்தி கிருமியை கட்ட வேண்டும் ஆசிரியர்கள். இன்னும் யாரால் பலவீனத்தை சுகத்திலே தொன்முடைய வேகத்தில் அவதிப்பட்டு அவர்கள் ஜெபிக்கும். ஒவ்வொரு பலவீனத்தை நீக்கும், சரீர சுகத்தை படுத்தி தொடர்ந்து கிருமியை கட்ட வேண்டும் ஆசிரியத்தை வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். ஆகவே பலவிதமான தீவிரவாத சக்திகள் தேவத்தை ஈடுபட்டு அதுபோல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீனா போருக்காக ஜெபிக்கிறோம். அந்த அமைதி ஏற்படுத்தி தாழ்வுடனே அண்டைய மாநிலங்களுக்காக ஜெபிக்க மாட்டே விசேஷ அண்ட மாநிலம் சுமூகோடு நாம் இருக்க அவங்க மூலம் உதவி ஒத்தாசை கிடைக்க திரும்ப பாட்டும் தடுப்பூசிக்காக எடுக்கிற சிறப்பான முறைகள் ஜெபிக்கும். வெகு சீக்கிரமாக பிரதமர் அதுக்கு நாள் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 138 கோடி மக்கள் வாழ்விலே இந்த தடுப்பூசி வெகு சீக்கிரம் இந்த ஆண்டுக்குள் போட்டு முடித்து நான் எதிர்த்து சென்று பெற்று மீண்டும் எந்த நோய் வந்தாலும் எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் அதை எங்களால் எதிர்க்க முடியும். ஏனென்றால் நாங்கள் ஜெபித்து பயன்படுத்த மருந்து என்ற விசுவாசத்தோடு அதை பயன்படுத்த நீர் திருப்பி பாடும். நீர் உலகத்திலே சீரோமடத்தில் தொடர்பு அந்த தொடருக்கு உமிழ்ச்சி சேர்வுண்டாக்கி அதை பூசி கழுவும் பொழுது தெளிவான பாதை கொண்ட விசுவாச வாழ்க்கையிலே இந்த விசுவாச கண்ணோடு பார்க்கிறோம். ஒரு தெளிவான ஒரு புதிய சுகத்தை கடத்தி நீ கிருபையை கட்டெடு போகிறீர், அதற்கு நன்றி செலுத்த முடியும். இப்ப தேவத்தில் நாங்கள் கேட்க வளர்ந்த அனைத்து தேவையும் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை மட்டும் ஆசீர்வதித்து நன்றி செலுத்துறோம். வருகிற புதிய மாதத்தில் ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்தில் மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு அற்புத மாற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிறைவாக நீர் திருப்பிப்பாடும். விசேஷமான இந்த வாரத்திலே நம்முடைய பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள், திருமண அனைத்து அடையாளத்தை ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நல்ல சரிய சுகத்தை வழங்கி தொடர்ந்து கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். மிக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அனைவரும் ஆசீர்வாதம். நம்முடைய ஜெபத்தை கண்டதுக்கு ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. மார்க் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். அப்பொழுது செபதேயின் குமாரனாகிய யோவாவும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரை, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரிசுத்திலும் ஒருவன் உமது இடது பரிசுத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசுத்திலும் என் இடது பரிசுத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயினும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய்
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்தாயிற்று. நாம் யாரும் நம்முடைய பொதுவான அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னியில் துப்பி பிறந்தார். பொதுவுலகத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மருந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதம் எறினார். மூன்றாம் நாள் மருத்துவம் எழுந்தளினார். பாவமண்டலத்தில் ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவருடைய ஒரு மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிவை தரும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய சபையின் ஆலய ஆளுமை காணொலி மூலமாக கண்டு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய சபையார் புதிய விசுவாசிகள் புதிய சபை யாரும் நம்மோடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். நமது ஆலய ஜெப ஆராதனை வெள்ளி இரவு 7 மணிக்கு ஆடியோ மூலமாகவும் ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கும் வீடியோ ஆராதனை மூலமாக சபையாருக்கு நாங்கள் அனுப்புகிறோம். தவறாமல் பங்கு பெறுவோம் நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். லாக்டவுன் முடிந்த பிறகு சபையார் கொரோனா கொள்ளைநோயை அகற்று போக ஆலயத்தில் வந்து ஜெபிக்க விரும்பினார். முகக்கவசம் அணிந்து கைகளை தூய்மைப்படுத்திக் கொண்டு சமூக இடைவெளியோடு வந்து விசுவாசத்தோடு ஆலயத்தை ஜெபிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லாக்டவுன் பீரியட் முடிந்த பிறகு நம்ம ஆலய அலுவலகம் திறந்திருக்கும். சபையார் முகக்கவசம் அணிந்து கைகளை தூய்மைப்படுத்திக் கொண்டு சமூக இடைவெளியோடு உங்களுடைய ஆலய ஆராதனை காணிக்கைகள் துதி காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை நன்றி காணிக்கை ஆலய சந்தா காணிக்கை ஆலய கட்டளை காணிக்கை ஏழை காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குமாறும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா கொள்ளைநோயினால் தம்மை வாழ்வாதாரம் இழந்திருக்கும் சபையாருக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். திடீர்னு அறிவிப்பு மாற்றிட்டீங்கன்னு சொன்னோம். ஆனால் 2 பேர் தான் கொடுத்தாங்க. இன்னுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய பேரை ஆயிரத்திலே தொலைபேசி அறிவிக்கும் போது கத்திரிக்கு சத்தம் அவர்கள் அதுக்கு ஆயத்தம் செய்த பிறகு யாராருக்கு தேவை என்பதை அறிந்து அவர் உதவி செய்திருக்கிறோம். எனவே உங்களுடைய கொரோனா உணவுப் பொருள் உதவிக்காக யாராவது தகுதி இருந்தால் உடனடியாக உங்கள் பெயரை ஆலய ஆயிரத்திலே பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமயம் தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் இந்த கொடிய கொள்ளைநோய் உடனடியாக அகன்று போக தினந்தோறும் விசுவாசத்தோடு ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்தநாள் மட்டுமாக திருமணம் கொண்டாடுபவர்கள் 27/6 திருமதி சுப்ரியா ராஜ்குமார், லிடியா டாக்டர் திரு மகேந்திரன், 30/6 திருமதி ஏஞ்சலின் பிரேமா, 1/7 திருமதி ஜான்சி ராணி வைஃப் ஆஃப் திரு தங்கராஜ், திரு ஏ ஜெயராஜ், திரு ஜே சாம்சன் செல்வகுமார், திருமதி பியூலா ஜெபராஜ், ஜெசிகா ஜெயின், திருமதி டாக்டர் திரு டி ஜெயசீலன், ஜெசிகா ஜெயின் டாக்டர் திரு டி ஜெயசீலன், 2/7 செல்வி ஜெனிஃபர் பெர்லின், டாக்டர் திரு டி ஜான் ராஜ், ஹென்ரி சார்லஸ் சன் ஆஃப் திரு எச் சோமிதாஸ், 3/7 திரு ஜே லார்ட் சாலோன், திரு மனோஜ் சன் ஆஃப் திரு எஸ்பி மனோகரன், திரு சி பிரதீப் பார். பிறந்தநாள் மனமாக வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் குறிப்பிடுகிறேன். இந்த வாரத்திலே தன்னுடைய திருமணநாள் கொண்டாடுபவர்கள் 27/6 திருமதி திரு ஜான்சன் வேதவல், 28/6 திருமதி திரு டி பொன்ராஜ், 1/7 திருமதி திரு சுந்தர் சிங் ஆனந்த்ராஜ். திருமணநாள் கொண்டாடிய பெற்றோருக்கு மனமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் குறிப்பிடுகிறேன். கர்த்தர் அனைவரையும் அவரது ஆசீர்வாதத்தால் சந்தோஷத்தால் சமாதானத்தால் நினைத்து வழிநடத்துவாராக. ஒரு நிமிடம் நான் விருந்தவாறு தலையை தந்து பிறந்தநாள் கொண்டாடுவதற்காகவும் திருமணநாள் கொண்டாடுவதற்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான பரிசுத்தமான 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே காணொலி மூலமாக இந்த பரிசுத்தமான துதியாளர்களை முடித்து சமூகத்தில் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுகிற என்னுடைய திருச்செந்தூர் அடியார்கள் பெயர் வசித்தோம். அனைத்து அடியார்களுக்கும் நல்ல சரீர சுகம் பலன்
நீங்கள் எடுத்து ஆசீர்வதித்து படிக்கக்கூடிய படிப்புடைய ஆசீர்வாதத்தை ஞானத்தை பொருளாதாரத்தை படிப்புகாரங்களே அவர் உருவாக்குவதை சேர்த்து தர ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் செய்கிற பணியிலே வேலையிலே ஊழியத்திலே வியாபாரங்களிலே உங்களுடைய பெருக்கம் ஆசீர்வாதம் நிலவாக்க நீ திருப்பி பார்த்து விசேஷமாக இந்த வாரத்திலே நம்முடைய பிறந்தநாள் கொண்டாடுகிற திருமதி சுப்ரியா ராஜ்குமார், லிடியா, திருமதி ஏஞ்சலின் பிரேமா, திருமதி ஜான்சி ராணி, திரு ஏ ஜெயராஜ், திரு ஜே சாம்சன் செல்வகுமார், திருமதி பியூலா ஜெபராஜ், ஜெசிகா ஜெயன், செல்வி ஜெனிஃபர் மெர்லின், ஹென்ரி சார்லஸ், திரு ஜே லாரன்ஸ் சாலமோன், திரு மனோஜ், திரு சி பிரதீப் குமார் அனைவரும் பரிசுத்தமான கிருபைக்கரம் தொட்டு ஆசீர்வதித்து அனைவருக்கும் நல்ல சரி சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பாக நினைத்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக திரும்ப நாள் கொண்டாடுகிற என்னுடைய திருச்சியும் பெற்றோடு ஜெபிக்கிறோம். கத்து வீட்டை கட்டாரி கட்டுக பிரயாசம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு ஒத்தாசை பருவனுக்கு நேராக என் கண்களின் வசதி அடிப்படையில் ஒத்தாசை ஆதரவு அனுகூலம் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் சரி சுகம் பலன் போதிய பாதுகாப்பு அனைத்து பெற்றோருக்கும் அவர் சார்ந்த குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை திரும்பி பாடு. விசேஷமாக இந்த வாரத்திலே நம்முடைய திருமணம் கொண்டாடிய திருமதி திரு ஜான்சன் ரஜபல், திருமதி திரு டி பொன்ராஜ், திருமதி திரு சுந்தர் சிங் ஆனராஜ் அனைவரையும் பரிசுத்தமான கிருபைக்காரம் தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தவர்கள் இல்லத்தவர்கள் பிள்ளைகள் எதிர்கால திட்டங்கள் தீர்மானம் அனைத்திலும் அற்புதத்தால் ஆசீர்வாதத்தை நினைத்து வழிநடத்தும். குறிப்பாக பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் திருமணம் அனைத்து அடியவருக்கும் நல்ல சுகத்தை தரும் போதிய பாதுகாப்பை தொடர்ந்து கிரிந்த கட்டளைக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சி மக்கள் மீண்டுமாக இந்த பரிசுத்தமான கடவுளின் செய்தி நேரத்தை நம்ம ஆயத்தப்படுத்த ஒரு நிமிடம் தலைவித்தாக்கி நாம் ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் நன்மை ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமை நடிச்சத்திரம் துதியாளர்களே ஒரு சில பல்லவிகளை பாடி துதிக்கத்தக்கதாகவும் அநேக ஜெப குறிப்புகளை ஜெபிக்கத்தக்கதாகவும் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். பதில் கிடைக்கும். அந்த அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ திருப்பி பாட்டும். இப்படிமாக நாம் உங்களுடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறோம். மரியாதை பணியில் நல்ல பற்றி தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய வசனத்தின் ஆழங்களை சத்தியங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் செவிகளையும் மனதிலையும் தேவனித்தன்மை நீர் திறந்துள்ளோம். பேசுகிற அடியானை மறைத்துள்ளோம். எங்கள் அனைவரையும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தியுள்ளோம். எங்கள் அனைவரையும் உங்களுடைய தூய ஆவியானவரால் நிரப்பேறிடும். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சி வேட்காளர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்தில் எனது அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகளையும் கர்த்தர் என அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிறைந்து வழிநடத்துவாராக. ஐயா என்னங்க இவ்வளவு நாள் வீட்டில் காணொலி பண்ணி ஆலயத்தை வந்துட்டீங்க. ஒரு விசுவாசம் நம்பிக்கை தான் கத்திரிசத்தோடு அவருடைய நாட்களில் ஆலயம் திறக்கப்பட நீங்களும் ஆலயம் வரப்போகிறீர்கள். நம் அனைவரையும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நாளையும் ஆலயத்தில் இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ண ஆண்டு திருப்பி கொடுத்தார். அதற்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட திருமதிப்பதை வாசிக்க கேட்டோம். தென்னிந்திய ஒழுங்குபடி நாளை நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமைகளால் வேத பாடம் வாசிக்கப்பட்டது. பரிசுத்த மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் மதிப்பு. சீடத்துவத்தின் மதிப்பு. சீடத்துவம் என்பது கிறிஸ்தவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாகும். இது கிறிஸ்தவத்தின் முதன்மையான வார்த்தை சீடத்துவம். கிறிஸ்தவம் சொன்னவே சீடத்துவம் என்ற வார்த்தை தான் அடுத்து வர வேண்டும். எனவே முதன்மையான வார்த்தை தான் சீடத்துவம், சீஷன் என்ற வார்த்தை எழுதி. டிக்ட்ரிச் போனவர் என்கிற ஒரு இறையனாளர் சீடத்துவம் இல்லாத கிறிஸ்தவம், சீடத்துவம் இல்லாத கிறிஸ்தவம், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் என்கிறார். சீடத்துவம் அப்படி இல்லைன்னா அது அந்த கிறிஸ்டியானிட்டி கிடையாது அப்படின்னு சொல்ல வருகிறார். அது கிறிஸ்துவம் இல்லை என்று கூறுகிறார். சீடத்துவம் இல்லாத கிறிஸ்துவம், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் என்கிறார். Christianity without discipleship is always Christianity without Christ என்கிறார். Christianity without discipleship is always Christianity without Christ என்கிறார். சீடத்துவம் என்ற சொல்லுக்கான கிரேக்க பதம் மத்ரேஸ் என்கிற வார்த்தை பயன்படுது. இது வினைச்சொல்லாக
மதனோ என்ற எழுத்திலிருந்து வந்ததுதான் இந்த சீடத்துவம் பத்திரேசன் ஆகும். கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் 260 முறை இது வருகிறதா. அதன் மட்டும் இயேசு புதிய ஏற்பாட்டிலே 25 முறை சீசன் சீடத்துவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறோம். இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்றால் குரு கல்வி என்று சொல்கிறோமே, அதுதான் குருவிடம் கற்றுக்கொள்பவர் தான் என்பது பொருளாகும். சீடத்துவம் என்றால் குருவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பொருளாகும். பழைய ஏற்பாட்டிலே இது அதிகமாக வரும்பட சீடன் என்ற வார்த்தை வருவதே இல்லை, அது படிக்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே சீடத்துவம் வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே யோவானின் சீடர்கள், பரிசேயரின் சீடர்கள், இயேசு கிறிஸ்து சீடர் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீடர்களை உருவாக்கும் போதகர் என்று தம்மை அறிமுகப்படுத்தினார். யார் என்று கேட்கிறது, உங்களை உருவாக்கிற போதகர் நான் தான் என்று இயேசு தம்மை அறிமுகப்படுத்துவதை யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் மத்திய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சீடத்துவத்தின் அடிப்படை தகுதி என்னவென்றால் இயேசுவின் அழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இயேசுவின் அழைப்பு இருந்தால் அவன் சீடன். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம், அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் மீன் பிடிக்கூடாது இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களுக்கு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். கலிலேயா கடற்கரையில் நடந்து போகிறார். அங்கு சீமோனும் அவருடைய சகோதரன் அந்திரேயாவும் என்ன பண்ணுகிறார், கடலில் வலை போட்டுக் கொண்டு மீன் பிடிக்கிறார்கள். இப்போது ஆண்டவர் அழைக்கும்போது ஒரு புதிய அனுபவத்தை தருகிறார். நீங்க மீன் பிடிக்க வேண்டாம், நீங்க மனுஷரை பிடிக்கிறவாக்க வேண்டும். ஒரு எப்படியாக கூறுகிறார், நகைச்சுவை கூறுகிறார். சீடர்கள் வேட்டையாடுபவன் இயேசுக்காக ஆத்மாக்களை வேட்டையாடுபவன் தான் சீடன் என்று நகைச்சுவை உண்மைதான். நகைச்சுவை அது உண்மைதான் கூற வேண்டும். சீடத்துவம் கடவுளை அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். என்னுடைய அழைப்பை நான் கடந்த நாட்களில் தருமலை ஆய்வு கடந்த திங்கட்கிழமை தருமலை ஆய்வுப்பட்டு கொண்டே இருக்கேன். அப்புறம் 2 அழைப்பை நான் திரும்பி யோசித்து பாருங்கள். 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நம்ம டைசஸ் ஆஃபீஸில் விஸ்வ பேராயர் காலங்கிட்ட தங்கதாயர் அழைப்பு கொடுத்தாரு. நான் போய் அட்டன் பண்ணும்போது அங்கே என்னுடைய மார்க் ஷீட்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னாரு. ஆமாங்கய்யா அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இப்போ நான் பிஎட் பண்ணுறேன். எங்கே பண்ணுறேன்? மெட்ராஸ் வெஸ்டர்ன் காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி இப்போ எதுக்கு வந்தது கேட்டேன். ஐயா, நான் ஆண்டவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னாரு. உடனே அவர் கேள்வி, நீ பிஎட் பண்ணுறது பாஸ் ஆகிடுறேன். ஆமாங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன். அப்போ பாஸ் ஆகிட்டா ஆசிரியர் வேலை இந்த ஐயர் வேலையோட அதிகமான சம்பளம் கிடைக்கும். என்ன பண்ண போற அப்படின்னா, சம்பளத்துக்காக வரலீங்க, ஆண்டவர் அழைப்பு பெற்றிருக்கிறேன், ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்று வாங்கி அழைப்பு சின்ன வயசுல இருந்தது என்று சொன்னேன். சொன்னேன், சின்ன வயசுல பிபிஎஸ் போயிருக்கிறேன், சண்டே ஸ்கூல் போயிருக்கிறேன், சின்ன வயசுல பிபிஎஸ் டீச்சராக இருக்கிறேன், டைரக்டராக இருக்கிறேன், அநேக இடங்களில் பணி செய்திருக்கிறேன்னு சொன்னேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவர் என்னை 2 காலம் கேட்டார். உன்னுடைய அழைப்பை பற்றி என்ன யோசிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், என்னுடைய அழைப்பை நான் யோசிக்க 2 காரியங்க. அதாவது அழைப்பு ஊழியம் செய்ய வேண்டும் வாங்கி எனக்கு இருக்குது, கண்டிப்பாக ஊழியம் செய்ய விசுவாசம் இருக்குது என்று சொன்னேன். போயிட்டு வரேன், வெளியே போட்டார். ரிசல்ட் சொல்லல, என்னன்னு தெரியல, ஏன் அப்படி இருக்கு அனுப்பிட்டார். அது 2-3 ஆயிரம் இருக்கிறாங்க. அவர் ஐயெல்லாம் அதே பார்க்கும்போது சொன்னாங்க, தம்பி நான் இருக்குதா அவங்க இன்டர்வியூ பண்ணிக்காமா அப்படின்னு போயிட்டு சொன்னாங்க. அவ்வளோதான், செலக்ட் ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் பயமா இருந்துச்சு, என்ன தப்பாக சொல்லணுமா ஒன்றும் புரியல. அந்த 2 நாள் கொடுத்த அந்த அழைப்பு வந்தது, இவ்வளோ செலக்ட் ஆகிருக்கு சொன்னாங்க. ஏன் சொல்லிவிட்டால், நம்ம விசுவாசம் வாங்கிய அந்த வார்த்தையை அவரை கொண்டது. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலை கொடுக்காட்டு பரவாயில்ல, ஆசை வேலை இருந்தாலும் நான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னதை அவர் புரிந்து கொண்டார். கிடையாது கிறிஸ்துவ நண்பர்களே, சீடத்துவம் என்றால் ஆண்டவரின் அழைப்பு கண்டிப்பாக இருக்கட்டும். அதிலும் சொல்லணும்னால் சிறு வயதிலே இருந்தால் மிகவும் சிறப்பானது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அழைப்பை ஏற்று ஆண்டவரிடத்திலே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழைத்தால் அவர் என்ன காரியங்களை கற்றுக் கொடுப்பார், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறாராம். முதலாவது சீடர்களால் கற்றுக்கொள்பவர் படிக்கணும். எப்படியா சீடர்களை அவரை அழைத்து என்ன சொல்றார், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லும்போது ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்.
அதை சீடர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை படிக்கிறோம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் படித்து பார்க்கிறோம். இரண்டாவது தகுதி என்னவா? தங்கள் முழுமையாக அர்ப்பணித்து வாழ்வது சீடத்துவத்தின் இன்னொரு தகுதியாகும். முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும், டெய்லி கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக முழுமையாக தங்களை அர்ப்பணித்து தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா? கற்றுக்கொள்ள வேண்டும், டெய்லி எங்களை பண்ணுங்க, உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சீடத்துவத்தின் இரண்டு தகுதி என்பதை ஒரு ஆய்வாளர் கூறுகிறார். டாக்டர் மிலிந்திரா என்ற ஊழியர் சீடத்துவத்துக்கு இப்படியாக விளக்கம் தருகிறார். சீடர்கள் என்பவர்கள் கிறிஸ்து இயேசுக்கு தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் பின்தொடர வேண்டியவர்கள். யாரை பின்தொடர வேண்டும்? கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும். ஊழியக்காரர்களே, என்னை தொடராது, என்னை பின்தொடராதீங்க, கிறிஸ்துவை பின்தொடரும். சீடர்கள் என்பவர்கள் கிறிஸ்து இயேசுக்கு தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் பின்தொடர வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி தொடர வேண்டுமா? ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் கட்டுப்பாடோடும் வாழ்ந்த அவரை பின்பற்ற வேண்டும் என்று டாக்டர் பிலிகிராம் அவர்கள் கூறுகிறார். இத்தகைய மதிப்புள்ள சீடத்துவத்தை பணம், பதவி, பட்டம் என்பவற்றை மையப்படுத்தி புரிந்து கொள்ள இந்த நாளிலே மாறிவிட்டது. பணம் இருந்தா, பதவி இருந்தா, பட்டம் இருந்தா சீசனாக முடியும் என்ற நிலைமையில் உலகத்தின் ஊழியக்காரர்கள் தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய நற்செய்தியிலே நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வழி தேடி வந்த வாலிபனுக்கு என்னை பின்பற்ற வர விரும்பினால் உன்னுடைய உடைமைகள் அனைத்தும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றுவார் என்று அழைப்பு தருவதை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படித்து பார்க்கிறோம். இது கேட்டு சீசனுக்கு பயம் வந்தது. தொடர்ந்து சீடத்தின் சிறப்பு என்ன என்று பார்த்தால், அவர் தன்னை இழக்க வேண்டும், இழப்பினால்தான் சீடத்துவமே அமைந்திருப்பது என்பதை இயேசு கூறுகிறார். பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சீடனுக்கு மீண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தின வார்த்தை வருகிறது. மார்க்கு 10:32. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாக போகையில் இயேசு அவருக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து நமக்கு சம்பவிக்கும் போவதை அவருக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். உடனேதான் யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து உலகம் சார்ந்த சீடத்துவ மதிப்பை கேட்டு அவர்கள் விரும்புகிறார்கள். எருசலேமே பெரிய பிரச்சனை உண்டு, இந்த பிரச்சனை மத்திய இயேசு அழைத்து சென்றார், நாங்கள் என்ன ஆகும் என்று பயம் இருக்குது. அதோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நிகழ்விலே அந்த சீடர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்தின் தன்மையிலே வாழ விரும்புகிறோம் என்று கொள்வது யாக்கோபும் யோவானும் இயேசு இந்த உலகத்தின் தன்மையை சார்ந்து வாழ வேண்டும் என்ற மதிப்பை நாங்கள் கேட்கிறோம் சொல்லும்போது, அப்ப சீடத்துவ மதிப்பை இயேசு கொடுக்கிறார். பைபிள் என்னவா? சீடத்துவ மதிப்பை பற்றி வேதனை கூறுவது, இயேசு சீடர்களாக இருந்தால் அவளுக்கு மதிப்பு உண்டு. உலகத்துல மதிப்பு வராது. இயேசு சீடராக இருந்தால் இன்னைக்கு உலகத்துல மதிப்பு உண்டா? நீங்க நம்பி பத்தி கேட்பாங்க, நீங்க யாருக்கு கிறிஸ்தவனா? அப்படிங்களா? எனக்கு தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு நம்ம நம்பி இல்லை, நம்ம நம்புகிற ஆண்டவரை நம்பி கேட்கிறாங்க. அப்ப சீடத்துவம் என்பது இயேசு கிறிஸ்து சீடரா இருந்தால் அவருக்கு தனி மரியாதை உண்டு என்பது இயேசுவே இந்த நாளில் நமக்கு எடுத்து காட்டுகிறார். சீடர்களின் சீடத்துவம் எப்படி இருக்க வேண்டுமா? முதலாவதாக சீடத்துவம் என்பது திருமறையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்வதோ அதன் அடிப்படையிலே சீடத்துவம் சீசனாக இருக்க வேண்டுமா? எப்படி சீசன் என்ன வேதம் சொல்கிறது சீசனாக இருக்க வேண்டும் என்றால், மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தியாகமும் சிலுவையும். முதலாக சீசன் என்ற பெயரானது அந்தியோகிலே தான் வழங்கப்பட்டது. சீசர்கள் என்ற பெயர் அந்தியோகிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கிறோம். அந்தியோகிலே தான் சீசர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படின்னா சீசர்கள் வேத என்ன சொல்றது? எப்படி இருக்க வேண்டுமா? அன்புள்ளவனாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருந்தால் சீசனாக இருந்தால் நான் கிறிஸ்தின் அன்பு எனக்குள் இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 35 வசனம், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்கள் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சீசனுடைய மதிப்பை திருமறை எடுத்துக்கள் என்ன செய்யணும்? முதலாவதாக கடவுளின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது கடவுளுக்கு பின் செல்ல வேண்டுமா? லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சீசனுக்கு வேதம் அழகாக முதலாவதாக கடவுளின் அன்புடன் இணைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக கடவுளை பின்பற்ற வேண்டும், பின் செல்ல வேண்டும். மூன்றாவது கடவுள் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்றார்.
இரண்டாவது அவர் உபதேசத்தில் நிலைத்ததா, உபதேசத்தை கேட்பது ஈஸி, நிலைத்திருப்பது கஷ்டம். சொல்வது ஈஸி, செய்வது கடினம். அதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார். நீங்க இயேசு சீசனாக இருக்கட்டும், வேதம் கூறுகிறது முதலாவதாக கடவுளை அன்புல நிரப்பப்பட வேண்டும், இரண்டாவதாக கடவுளை பின் செல்ல வேண்டும், மூன்றாவதாக கடவுள் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், நான்காவதாக வெறுக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 24:26 மத்திய 10:36 36-38 படித்து பார்த்தால், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். வெறுக்காவிட்டான்னு அர்த்தம் அதிகமாக அன்பு கூறப்படாது, அன்பு கூறணும், அதை காட்டி மேலான அன்பை ஆரம்பத்திலே கூற வேண்டும். தாப்பனை தான் கண்மணி சொன்னாங்க, கண்ட சொந்த அன்பு காரணம் தேவை அன்பு கூட சொன்னாங்க. அப்ப எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்ல மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அதிகமா அன்பு அதை கூடாம ஆண்டவருக்கு அன்பு கூற வேண்டும் என்று கூறுகிறார். அவைக்கு வெறுக்கிற அளவுக்கு நம்ம அன்பு இருக்கணுமா? அது அப்படிதாங்க. பிள்ளைகள், அம்மா, மனைவி, பெற்றோர், அண்ணன் தம்பி, அக்கா, தங்கச்சி இவர்களாம் ஒரு அளவிலே உறவை எடுத்துக் கொண்டு வேண்டும். அதுக்கு மேல ஆண்டவருக்கு நமக்கு உறவு இருந்தால்தான் அந்த ஆண்டவர் சிஷ்யனாக மாற முடியும். அன்பைதான் வருகிறது. அப்படின்னு ஆசிரியத்தை மகத்துவத்தை வேலை கூறுகிறதாக கடவுளின் அன்பிலால் நிறைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக கடவுளுக்கு வார்த்தையில் பின் செல்ல வேண்டும். மூன்றாவதாக கடவுள் உபதேசத்திலே நிறுத்திக் கொண்டும். நான்காவதாக கடவுளுக்கு உரிய மகிமையை கொடுக்க வேண்டும். அதற்கு மேல உலக மகிமையை அது மேற்கொள்ளக்கூடாது. எனவே அதை வெறுக்க வேண்டும். எப்படி கூறுகிறார்? கடைசியாக சீசனாக மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமா? யோவான் சுவிசேஷம் 15:8 நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். சீடத்துவத்தின் மதிப்பு என்னவா? திருமணம் கடாயம். முதலாவதாக பார்த்தோம் அன்புள்ளவர்கள், இரண்டாவது ஆண்டு வார்த்தையை கடைபிடிகள், இல்லைன்னா ஆண்டு பின் செல்லுங்கள், மூன்றாவது ஆண்டு உபதேசத்தில் நடத்துங்கள், நான்காவதாக ஆண்டவருக்கு மேலாக அந்த வாழ்க்கையை நேசிக்கப்படாது, அவைகளால் வெறுத்து விட்டு ஆண்டை அதிகமாக நேசிக்க வேண்டும். கடைசியாக நாம் ஆண்டவருக்கு மிகுதியான கனிகளை கொடுக்கும் போதுதான் சீடத்துவத்தின் மதிப்பை நாம் வெளிக்காட்ட முடியுமா? இரண்டாவதாக சீடத்துவ மதிப்பை திருமறை அழகாக இருக்கிறது. எப்படியா அவர்கள் ஒரு ஒழுங்கின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். சீடத்துவம்னா ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவனாய் இருக்க வேண்டுமா? மல்கியா புத்தகம் 2:5 அவனோடு பண்ணின என் உடன்படிக்கையே ஜீவனும் சமாதானமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான். சீடத்துவத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படணுமா? இதுக்கு ஒரு நல்ல வசனம் சங்கீதம் 128 சங்கீதம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். இந்த சங்கீதம் எப்போ அவசரமா திருமணம் ஆனதும் அவசியப்பாங்க. அதோடு சரி. அப்பட்டு கடவுளுக்கு பார்க்க முடியும். அவங்க பேக்ஸ் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பயந்துட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக கடவுளுடைய சிஷ்யனாக இருக்கணும்னா ஒரு ஒழுங்கு இருக்கணும். அது என்ன ஒழுங்கா? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். தொடர்ந்து கடவுளுடைய சிஷ்யன் ஒரு ஒழுங்கிலே நடக்க வேண்டுமென்றால் என்னவா? சத்திய வேதம் அவன் வாயில் இருக்க வேண்டுமா? மல்கியா புத்தகம் 2:6 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதவிகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேக அக்கிரமத்தினின்று திருப்பினான். அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினானாம். அவருடைய சத்திய வசனம் நம்ம வாயில் இருந்தால் மட்டும் போதாது, அது செயல்பாடு இருக்க வேண்டுமா அப்படின்னு கூறுகிறது. மல்கியா 2:6 படித்து பார்க்கிறோம். சங்கீதம் 37 சங்கீதம் 31 அவனுடைய தேவன் அவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சத்திய வேதவசனம் நம்ம உதட்டில் மட்டும் இல்ல, இருதயத்தில் இருந்தால் நம்முடைய நடைகள் பிசகுவதில்லை. சீடத்துவத்தின் ஒழுங்கை திருமறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. முதலாவதாக கடவுளுக்கு பயந்திருக்க வேண்டும். இரண்டாவது கடவுளின் வசனம் நம்ம வாயிலும் இருதயத்திலும் அதுக்கேற்ற வாழ்க்கையிலும் வாழ வேண்டும் என்று கூறுகிறது. சங்கீதம் 45 சங்கீதம் 2 எல்லா மனுபுத்திரிலும் நீங்க மகா சமுத்திரம் உள்ளவர், உங்களுடைய உதவிகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு வாயின் வார்த்தையினால் அநேகரை வாழ்த்துகிறோம், உள்ளத்திலே வாழ்த்துகிறோமா? இன்னைக்கு இஸ்ரவேல் என்றால் கடவுள் ஒழுங்கை பின்பற்ற வேண்டும். அந்த ஒழுங்கு வேலை கற்றுக்கொடுக்குது. கடவுளுடைய வசனம் அவன் வாயில் இருக்க வேண்டும், அவன் இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுளுக்கு பயந்தவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது கடவுளுடைய சீசன் ஒழுங்கை பற்றி திருமணம் அழகாக எடுத்துக்காட்டுது. அவன் முதலில் அநியாயம் காணப்படக்கூடாதா? லேவியராகமம் 19 15 நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதீர்கள், சிறியவனுக்கு முகத்தை
முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவருடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் இருப்பாயாக. நீ கிறிஸ்துவனா? கிறிஸ்துவன். கிறிஸ்துவோடு இருக்கிறவன், கிறிஸ்துவ சார்ந்தவன், கிறிஸ்துவோடு இருக்கிறவன் அப்படின்னா நான் கிறிஸ்துவின் சீர்த்தன் என்றால் நான் நியாயத்தை பேச வேண்டும். அவன் முதலில் அநியாயம் காணப்படக்கூடாது. கடவுளை இருந்தால் தெரியுங்களா? கடந்த 1.5 மாதமாக நம்முடைய தமிழக அரசு இப்படிப்பட்ட நீதி நியாயங்கள் நேர்மைகள் இப்பொழுது உழைத்து எழுதி கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநியாயங்கள் காணப்படக்கூடாது. அநியாயங்கள் தடைபட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சீர்த்தனின் தன்மை என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒழுங்கா இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:19 ஆகியும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவுள் என்பதும் அதுக்கு முத்திரையாக இருக்கிறதா? என்ன அர்த்தம்? ஒரு முத்திரை போன்ற சீர்த்தமா இருக்கணும். சீர்த்தம் ஒரு ஒழுங்கை பின்பற்றணும். அந்த ஒழுங்கை நாம் முதலாவது கடவுள் பயப்பட வேண்டும். 2வது வார்த்தையிலே இதயத்திலே வேதவசம் இருக்க வேண்டும். 3வது முதலில் அநியாயம் செய்யக்கூடாது, நியாய நீதிக்காக போராட வேண்டும், அக்கிரமத்திலிருந்து விடுதலை பண்ண வேண்டிய செயல்பாட்டில் இறங்க வேண்டும். கடைசியாவது வேதவசத்தை சத்திய வசத்தை கற்றுக் கொடுக்கத்தக்க சீசனாக இருக்க வேண்டும். தாமத்து கட்டப்பாதது பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பதான் விசேஷன். யோவான் விசேஷம் 5:39 வேத வாக்கில் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை எண்ணுகிறீர்களோ அவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவரும் அவைகளே என்று கூறுகிறார். வேதத்தை கட்டா மட்டும் போதாது, அதை அப்பியாசப்படுத்த வேண்டும், வாழ்க்கையை காட்டணும். பேச்சில் இல்ல, நல்ல வாழ்க்கையை இயேசுவை காட்டுங்கள். இயேசு சொல்றாரு தான் காட்ட முடியும். இயேசு சொல்றாரு, இயேசு கொடுத்த வேதத்தை போல நமக்கு ஒழுங்கு கொடுத்திருக்கார். முதலாவதாக நான் இயேசு விசேஷம் ஒழுங்கு பின்பற்ற என்னவா? கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் என் வாயிலும் என் இருதயத்திலும் அவர் கேட்டு வாழ்க்கை வாழ வேண்டும். அநியாயம் பேசக்கூடாது, நீதிக்காக போராட வேண்டும், அக்கிரமக்காரர்களிருந்து விடுதலை பண்ண வேண்டிய செயல்பாட்டில் இருக்க வேண்டுமா? எல்லாருக்கும் வேதவசத்தை பிறருக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வேதவசம் கற்றுக்கொள்ள அளவுக்கு உலகமெங்குமாக நீங்க அநேக ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் அநேக பாத்திரமாக வேதவசம் கற்றுக் கொடுப்பதை பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துறோம். ஏதோ நோக்கத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆலயத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் ஒரு 50-60 குடும்பம், ஒரு 200, 300, 5000 பேர் ஆலயங்களும் வேதத்தை கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா மக்களும், எல்லா ஆலயங்களும், எல்லா ஆலயங்களும் காணொலியாக ஒளிபரப்பப்படும் போது யார் எந்த ஆலயத்தை பார்த்தாலும் ஒரு போட்டு பார்க்கறாங்க. சில வேற ஒருத்தர் எப்படி பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி ஜோம் பண்றாங்க, என்ன குறை கண்டுபிடிக்க பார்க்கறாங்க. ஆனா இப்படியும் ஊழியம் பார்க்கப்பட்டிருக்கிறது. நீங்க கிறிஸ்துவ அம்மானே வேதவசத்தை கற்றுக் கொடுக்கிறவனாக சீசன் இருக்க வேண்டுமா? 3வது சீசனின் மதிப்பு எப்படி இருக்கிறா? அவன் அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கவும் பெற்றுக் கொண்டு இருக்க வேண்டும். அற்புதம் செய்ய வேண்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றவனாக இருக்கிறவங்க சீசன் மதிப்பு. இது எப்படிதான் சொல்றாங்க? அந்த ஐயாவுக்கு போய் ஜோம் பண்ணா, அந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணா எனக்கு ஆசீர்வாதம் உண்மையா கிடைக்குங்க. கிறிஸ்துவ அம்மானே ஊழியக்காரரை நம்ப வேண்டாம். ஊழியத்துக்கு மேலாக இயேசுவை நீங்க நம்புங்கள். இயேசு சீசனாக நீ மதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த பொறுப்புள்ள அதிகாரத்தை, அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கொடுக்கவும் உங்களை பயன்படுத்தி வருகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷையை பேசினார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு வீட்டு ஓப்பன் பண்ணுங்க. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2, 3, 4, 5 இந்த அதிகாரங்களை படித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் சீஷர்கள். அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவர்கள். சீஷர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு பணி செய்தவர்கள். இந்த கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர் மதிப்பெல்லாம் அற்புதம் செய்ய வேண்டும் எதிர்பார்த்தார்கள் உலக மக்கள். அப்போஸ்தலர்கள் பார்க்கிறோம், சீஷர்கள் பரிசுத்தாவினால் நினைந்த அந்நிய பாஷையை பேசினார்களாம். ஒரே பிரசங்கத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானி எழுந்து நடனம் கற்பகம் ஊழியக்காரன பேர் வாழ்க்கை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 4:31 சீஷர்கள் ஜெபம் பண்ணும்போது கூடிய இடம் அசைந்ததா? நீங்களும் சீஷர்கள் தான், நீங்க ஜெபம் பண்ண இடம் அசைய வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொன்னால் மரணம் ஏற்படுமா? உங்களுக்கு யாரும் பேசணும், ஜாக்கிரதையா பேசணும். அன்னைய சபையில் வாழ்க்கை அந்த கருத்தை நம்ம எடுத்து காட்டுகிறது. அப்போஸ்தலர் 5:16 படித்து பார்க்கும்போது பேதுரு நிழல்பட்டு அநேக குணமானார்கள். இயேசு அத்தரம் மட்டும் சொல்லமாங்க, இந்த பேதுரு நிழல்பட்டே சொல்லமானாங்க. அப்படி எப்படி பெரிய பரிசுத்தவான்கள், அப்படி எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தகுதியை பெறுகிறோம். அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறவும் கொடுக்கவும் இயேசு சீடர்களாக இருக்கிறார்கள். நீங்க ஏன் நீங்க நாங்கள் சீட்டா இருக்கக்கூடாது? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 35 வசனம் படித்து பார்த்தால் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. இன்னைக்கு கொரோனா சிறை நம்மை கட்டி போட்டு அடைக்கி வைத்துக் கொண்டிருக்குது.
கதவுகள் உடைக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் நான் சீஷனாக மாற வேண்டும். சீஷனின் தகுதியை நான் பெற வேண்டும். ஆண்டவரின் வாழ்க்கையை அற்புதத்தை நான் காண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக மக்கள் அற்புத ஆசீர்வாதத்தை நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 14 முதல் 17 வசனம் படித்து பார்த்தால் அப்போஸ்தலர்கள் கை வைத்த போது அங்க சமாரியர்கள் பரிசுத்தாவி பெற்ற அந்நிய மக்கள் பரிசுத்தாவி பெற்றதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலே 32 முதல் 34 வசனம் படித்தால் பேதுரு ஐனேய என்ற ஒரு திமிர்வாதக்காரனை குணமாக்கினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 42 படித்து பார்த்தால் மரித்து போன தொற்கால் பேதுருவால் உயிர்ப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். பேதுரு இயேசுவின் சீஷன், அவனுக்கு ஒரு வல்லமை இருந்ததை பார்க்கிறோம். அதுதான் சீஷத்தின் மதிப்பு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 20 படித்து பார்த்தால் மரித்த ஐந்துகு என்பவர் பவுல் உயிரோடு இருக்கிறார். பாட்டிசேஷன் மட்டுமல்ல, அநேக மக்கள் இயேசுவை பின்பற்றினாலே அவர்களும் ஆண்டவர் சீஷராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவர்களால் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் திருமணம் எடுத்துக்காட்டுவர். பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரர், திருமணம் கிட்டத்தட்ட 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அவர் ஊழியத்திலே ஐந்து என்பவன் உயிரோடு இருக்கப்பட்டே பார்க்கிறோம். கடைசியாக குறிப்பிடுகிறேன். அப்போ 28ஆம் அதிகாரம் 3 முதல் 6 படித்து பார்த்தால் வீண் பாம்பு கடித்த அந்த நிகழ்வை படித்து பார்க்கிறோம். பவுலுக்கு ஒரு சேதம் வரவில்லை, பாம்பு கடித்துச்சு, ஒரு சேதம் வரவில்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ நம்மளே சீஷரின் மதிப்பு உள்ளவன். ஏனென்றால் இயேசுவின் சீஷன். சீஷன் மதிப்பு என்றால் அவன் திருமறை அவனுக்கு கற்றுக் கொடுக்க பாடம் என்னவாம்? முதலாவது அன்புள்ளவராயிருங்கள், கடவுளை வார்த்தையை பின்பற்றுங்கள், கடவுள் உபதேசத்தை நிலைத்திருங்கள், கடவுளுக்கு முதன்மையாக நினைத்து முதலாவது தேவராக நீதி அப்போதையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதலாவது கடவுளுக்கு முதன்மையாக நினைத்து கொடுங்கள், பிறரை முதல் இருக்க வேண்டும், கடவுளுக்கு கனி கொடுக்க வேண்டுமா. இரண்டாவது சீஷன் மதிப்பு எப்படிப்பட்ட இருக்கலாம்? கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும், சத்தியை வேதோசன வாயிலும் உள்ளத்திலும் அதை கேட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். உதவிகளில் அநேக அக்கிரமக்காரர்களிலிருந்து அநேக தப்பிக்கிற இறைப்பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும். சத்திய வசனங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அறிவை நமக்கு இருக்க வேண்டும். யார் கொடுக்க முடியும்? ஆண்டுதான் கொடுக்க முடியும். மூன்றாவது சீஷன் மதிப்பீடு எப்படி இருக்கலாம்? அவங்க அற்புதங்களை செய்யவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் இருக்க வேண்டும். பரிசுத்தாவை பெறுவதற்கு வல்லமையுடையவர்களாக அநேகர் இருக்க வேண்டும். அந்நிய பாஷையை பேச வேண்டும், அந்நிய பாஷையை பிறரை பேச வைக்க வேண்டும், அநேகர் ரட்சிப்புகள் வழிநடத்த வேண்டும். குருடனின் கண் திறக்கும் அளவுக்கு நமக்கு ஒரு புதிய விசுவாசத்தை ஆண்டு கொடுத்து நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார். ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க. அதனால அநேக திருச்சி மக்கள் கொடிய பண்ண பாதிப்பட வந்து ஜோம் பண்ணணும். ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன்னா யார்கிட்ட சொல்ற நான் யாரு? நானும் உன்னை போல ஆள் இல்லை. நான் கமெண்ட் பேசுறேன், உன்னை போல ஆள் இல்லை, நான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கிறேன், ஏன் மட்டும் பண்ணு சொல்லணும்? அதாங்க உடனே ஜோம் ஆளே என்னுடைய திருச்சி பேர் சொல்லி எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணி இருக்கோம். அப்போதான் வருஷம் உடனே ஜோம் பண்ணி கேட்பேன், ஐயா ஐயா நல்லா எங்கள் வீட்டு வந்துட்டாங்க, சுகமாட்டாங்க. 2-3 பேர் கொரோனா பாதிப்பட்டு 4 குடும்பத்து மக்கள் கொரோனா பாதிப்பட்டு ஃபோன் பண்ண ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். பேசுறதே ஜெபித்து இங்கே பேச விரும்பு இல்லை. ஜோகத்தை கேட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சாத்தியம் இருக்கு. நான் பெரிய பரிசுலாம் கிடையாதுயா, உங்களோட கேவலமான ஆள் தான். ஆனாலும் இந்த அடியணி ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னையும் தெரிந்து பயன்படுத்துகிறார். அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்க நானும் சீடர்களின் மதிப்பை பெற வேண்டும். ஆண்டவரே 2 வாழ்க்கை அற்புதத்தை வைத்தும் நானும் பிறருக்கு அற்புதம் செய்வதற்கு எனக்கு வல்லமை காரணப்பட்டது. என் வாழ்க்கை ஆசிரியர் தருவோம், என் வாழ்க்கை ஆசிரியர் பிறருக்கு கொடுக்க என்னை பயன்படுத்தும். இந்த வருஷம் அப்பா சொல்றவர்களே அநேக இடங்களிலே அநேக ஊழியக்காரர்கள் பேசுகிற வாழ்க்கையிலும் பௌர்ண வாழ்க்கையிலும் அநேக அற்புதத்தை பற்றி பார்க்கிறோம். மருத்துவ உயிரோடு இருக்கப்பட்டார்கள், பாவம் படித்தது சாதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உதவி போட்டு விட்டார், நெருப்பிலே போட்டு விட்டார். இது எப்படி நடந்தது? ஏசு சீசனா பார்க்கிறார். அப்படி இன்னைக்கு நீங்கள் இயேசு சீசனா இருக்க வேண்டியீங்களா? ஆண்டவரத்தில் அர்ப்பணிக்கும். ஆண்டவரே நான் உடைய சீசனா இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் வாழ்க்கையை உண்மை மாத்திரம் முதன்மையாக நான் கொடுக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையை கத்ததாமே உமக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கிறேன். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அப்படி நீதியின் தேடுகள் அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட சொன்ன அன்பு நம்புகிறேன். இந்த நாளிலும் என்னையும் சீசனாக இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்வது ஆண்டவர் நினைக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற வருகிறான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிறு எடுத்துக் கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றும் போது நாம் கிறிஸ்துவின் சீசனாக மாற முடியும். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்த தேடுகின்றார். முள்ளும் புதரும் காடும் மலை
என்னோடு நீ பேசினதுக்காக நான் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. சீடத்துவத்தின் மதிப்பை திருமறு அடிப்படையில் நம்ம வாழ வேண்டும். அந்த வசனத்தை நான் கேட்போம் ஆண்டவரே. சீடத்துவத்தின் மதிப்பை எங்கள் வாழ்க்கையை தெய்வத்தமே உடைய தெய்வ உபதேசத்திலே உடைய மதிப்பு உடைய ஒழுங்கிலே நாம் நடந்து வர வேண்டும் ஆண்டவரே. சீடத்துவ மதிப்பு என்பது எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அநேகருக்கு கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் வாழ்ந்து காட்டும் நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும். இதனாலும் அநேக காணாத இயேசுவை காணாத இயேசு மந்தைக்குள் வராத அநேக ஆடுகள் உண்டாண்டே. அந்த ஆடுகளின் சத்தத்தை நீர் கேட்டிருக்கிறீர். அந்த ஆடுகளுக்கு உள்ளாக எங்களை அனுப்ப மாட்டேன். ஆமாண்டே, ஆட்டுக்கோடை பார்த்து ஓடையாக ஆண்டே, நாளை நல்ல மேய்ப்பன் போல நல்ல மேய்ப்பனின் தன்மையான சீசனாக ஜீவனை கொடுக்கும் சீசனாக நாங்கள் உலகத்துக்கு சென்று உம்முடைய பற்றி அறிவிக்கத்தக்கதாக உம்முடைய மற்றவர்களை வழிநடத்தத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபைப்பாங்க. எங்கள் தாத்தை அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய திருச்சபை அனைவரையும் ஒரு பரிசுத்தமான கிருபை கருத்தால் தொட்டு ஆசிரியக்க மன்றாடுகிறோம். சீடனின் மதிப்பு திருமறை அடிப்படையில் நாம் இருக்க வேண்டுமென்றால் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை பின் செல்ல வேண்டும். இயேசு முதலத்தை நிலைத்திருக்க வேண்டும். இயேசுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். பிறவற்றை வெறுக்க வேண்டும். இயேசுக்காக கடைகளை கொடுக்க வேண்டும். சீசனின் மதிப்பு என்றால் ஒழுங்கின் அடிப்படையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். சத்தியவாசம் என் வாயில் என் இருதயத்தில் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உதவிகளில் அநேகம் இருக்கக்கூடாது. சத்தியவசத்தை மக்கள் கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். சீசனின் மதிப்பு என்றால் பரிசுத்தாவை பெற்றிருக்க வேண்டும். அந்நிய பாஷை பெற்றா இருக்க வேண்டும். அந்நிய பாஷை வருவதற்கு மற்ற ஊக்குவிக்க வேண்டும். அநேகர் ரட்சிப்புகள் வழிநடத்த வேண்டும். அநேகர் வாழ்க்கையை அற்புதத்தை நிகழ்த்தின வல்லமையை பெற வேண்டும். எங்களுடைய உடல் நிழல் பட்டாலும் அற்புதம் பெற அளவுக்கு நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீக்கப்பட வேண்டும். இந்த நாளில் உலகத்தை அடைத்துக் கொண்டிருக்க இந்த கொடிய கொள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் என்றே. ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை தடைகள் நீக்கத்தக்கதாக எப்படியாக பவுலும் சீலாவும் ஜெபிக்கும்போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டதோ அதே போல இந்த கொடிய கொள்ளைகள் கதவுகள் உடைப்பட்டு திறக்கப்பட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபைப்படும் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் பரிசுத்தாவே மக்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட சாக்கியத்தை பெறுவது எங்களை தாத்தை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும், வழிநடத்தும், எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். மீண்டுமாக பொதுவான ஜெபாயத்து பாடலாக புத்தெழுத்து பாடல் 420 பாடலை பாடும். பாடலின் 420 பாடலை பாடுவது பொதுவான ஜெபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். அல்லது முதல் சரணத்தில் அடுத்த சரணத்தை பாடுவோம். நன்மைகள் நாளும் நினைத்திடு
வார்த்தை அடிப்படையில் வாழ்ந்து காட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, சீடன் என்றால் கண்டிப்பாக வேதவசனத்தை அடிப்படையிலே நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு வேதத்தை கொடுக்கிற ஒழுங்கிலே வாழ வேண்டும். எங்கள் வேதத்தை கொடுக்கிற உன்னதமான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். பிறருக்கும் பக்கத்து கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட தன்மையான நிலைத்திருப்பதற்கு தினந்தோறும் எங்களை பயிற்றுவிக்க உங்கள் வேதவசனம் ஊடாக வாசிக்க, நேசிக்க, விசுவாசிக்க, ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் சீச்சனாக மாற்றும். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சித்திக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த உலகமெங்குமாக இயேசுவை நாமத்தை தெய்வத்தை அறிமுகப்படுத்தும், அறிவிக்கவும் எங்களையும் நீர் கருவியாக பயன்படுத்தும். விசேஷமாக நாங்கள் ஜெபித்த அனைத்து ஜெபங்களையும் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்தர மாட்டாடினோம். தொடர்ந்து புதிய வார்த்தை தீர்க்கத்தை பெற்றுகிறோம். வாரம் எங்களோடு கொள்ளும். அனைவருக்கு நல்ல சரி, சுகம், பலன், போதிய பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தால் நிறைத்து வழிநடத்தி ஜெபிக்கும். காணொலி மூலமாக நடைபெறும் இந்த ஞாயிறு பாடத்திலையும் அருமையான பிள்ளைகள் பங்கு பெற்று அதிலும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள திரும்பி பார்க்கும். வெகு சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட தலைவர் நீங்க புதிதாக ஒரு சூழ்நிலை உருவாக எல்லாம் புதிதான அனுபவத்தை பெற, குறிப்பாக தடுப்பூசி கிடைக்க போட அதை பயன்படுத்தும் நல்ல எதிர்சக்தியை பெற்றுக்கொள்ள நீ திரும்பி பாட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மக்களையும் உடைய பரிசுத்தமான கிருமிகரம் தொட்டு ஆசிரியர்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரே அன்புடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா கிடைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. முதலாம் கர்ண சபை, நான்காம் கவியை பாடுவோம். சமாதானத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நம்முடைய இடத்திலே இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.